சின்னையா கோவப்பட்டு நீங்க வச்ச கொள்ளையில ஒரு பாவம் சின்ன தாயா இழந்துட்டோம். அந்த நிலைமை சிட்டுவுக்கு மயில்சாமிக்கு வந்துடக்கூடாது. எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. ஊர்ல யாராவது தப்பு பண்ணாங்கன்னா கொடுபாவி வச்சு எரிச்சு அதுக்கப்புறம் தான் அவர் மன்னிப்போம். இப்ப நீங்க செஞ்ச தப்புகள்லாம் என் பேத்திய வச்சு குறைச்சு விட்டா சந்தோஷமா. பச்சை ரத்தம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் பாவியோட மனசு மாறணும்னு இருக்கு. என்ன மன்னிச்சிருங்க. பிரச்சனையை தீர்க்கறதுக்கு வெட்டர் வாழி வேர்க்கர் மீதா தூக்குறதா இந்த ஊர்ல நம்ம துண்டு பிள்ளைங்க யாருமே மஞ்சள் குங்குமத்தோட வாழ முடியாதப்பா. மஞ்சள் குங்குமத்தோட வாழ முடியாது. இனி ஆயுசுக்கும் எந்த ஆயுதங்களையும் தொடவே மாட்டோம். ஆயுதங்களால் அழிக்கப்பட்ட தர்மமும் நியாயமும் தவசி பெரியவரால் மேட்டுப்பட்டிக்குள் மீண்டும் உயிர் பெற்றுவிட்டது. வெள்ளையாடையில் விதவையாக மட்டுமே வாழ்ந்த சின்னத்தாயி தான் ஒரு சமாதானத்தின் சின்னம் என்பதை தன் சாவுக்கு பின் நிரூபித்து விட்டாள். அவளின் எண்ணப்படி சிட்டுவும் மயில்சாமியும் சேர்த்து வைக்கப்பட்ட பொழுது ஊரில் எல்லா வகையான ஜாதி மத பேதங்களும் ஓமகுண்டத்தில் எரிக்கப்பட்டு விட்டது. ஆயுதங்கள் எந்த வடிவத்தில் இருந்தாலும் அழிப்போம், சமாதான புரட்சி படைப்போம்.